எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு மேடை, முதல் மேடை எனக்கு கொடுத்ததுக்கு பிரியன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிரியன் சார் பத்தி சொல்லணும். எனக்கு பொதுவா முதல் படம்னாலே நம்ம அம்மா வருவாங்க கூட, இல்ல யாராவது பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. பட் நான் வந்து இந்த ஹோல் ஷெட்யூல், இந்த ஹோல் படமே தனியா தான் இருந்தேன். என்னன்னா நம்ம தனியா இருக்குமே, ஃபர்ஸ்ட் படம் வேற, அந்த இது எதுவுமே இல்லை. அரணம் எப்படி அது ஒரு ப்ரொடெக்ஷனோ அதே மாதிரிதான் சாரும் அவ்வளோ அப்படி பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவு ப்ரொடெக்ஷனா பாத்துக்கிட்டாங்க. பொதுவாகவே ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்றது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நான் முக்கியமா ஃபீல் பண்ணது வந்து ஐ ஃபீல் ரியலி சேஃப். இது நான் நீங்க கண்டிப்பா சொல்லணும். சார் கூட ஐ ரியலி ஃபெல்ட் வெரி சேஃப். அப்புறம் சவுண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. டப்பிங் நான் தான் பேசியிருக்கேன், இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னு மன்னிச்சிருங்க. இந்த படத்துல மொத்தம் எங்க காம்பினேஷன்ல வந்து 3 பாட்டு இருக்கு. இப்ப கதை சூழல் காரணமா வந்து ஒரு பாட்டு போடல, சஹானா எழுதி இருக்கிற சாங். அந்த சாங்கும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது. அதே மாதிரி பாலா சார் எழுதின காத்துல என்ன சாங்கா இருந்தாலும், காத்துல என்ன சாங்ல வந்து நீங்க ஒரு இது பார்த்திருப்பீங்க, ரெயின் சீக்வன்ஸ். அந்த ரெயின் வந்து ஒரிஜினல் ரெயின், அவங்க செட் போட்டு ரெயின் போட்டது எதுவுமே இல்லை. அது அப்படியே அமைஞ்சது. அண்ட் இன்னும் நளினா சாங், தமிழ் விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த சாங் பாருங்க. நளினா சாங் தமிழ் காதலிக்கும் அனைவரும் இந்த சாங் வந்து கண்டிப்பா பார்க்கணும். பாட்டு நான் இதுவரை கேட்டிருக்கேன்னு தெரியல, பட் அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டான சாங். அப்படி ஒரு தமிழ்ல அப்படி ஒரு பாட்டுன்றது வந்து அது நானும் அதுல ஒரு பாட்டா இருக்கேன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். I think I have given my best to this film. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ரியலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். கேட்கும் போதே டிஃப்ரெண்டா இருந்தது சார். புரியலையே சார் அப்படின்னு இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு டயலாகா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், செட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றதா கூட இருக்கட்டும், அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட அங்க போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரியலி நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஃபேமிலியா போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். தேங்க்யூ சோ மச். அப்புறம் இவ்வளோ லிரிக்ஸிஸ்ட உருவாக்குறதுன்றது வந்து நான் வியந்து பார்த்தேன். எப்படி லிரிக்ஸிஸ்ட்லாம் உருவாக்குவாங்களா? ஓகே, சிங்கர்ஸ்க்கு கோர்ஸ் இருக்கும், பாட்டு பாடுறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாத்துக்குமே இருக்கு. லிரிக்ஸிஸ்டுக்கு எல்லாமே கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வியப்பா இருந்தது. சார் உங்களை தாண்டி இனிமே யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. அந்த அங்க இருக்கிற சாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்து இந்த தமிழ் திரைக்கூடம் மூலமா தமிழ் திரைப்படம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு இதுல ஆக்டர்ஸாவும் சரி, லிரிக்ஸிஸ்டாவும் சரி சான்ஸ் கொடுத்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளரணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து பிரியன் சார் உண்மையிலுமே அதை பண்ணியிருக்காரு. ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாத பர்சன் பிரியன் சார். சத்தியமா சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நௌஷித் சார் சொன்ன மாதிரி பக்கா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு டிசைனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதுல அந்த அவரு நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்காம அவரு வந்து விட மாட்டாரு. சோ அப்படி ஒரு பர்சன். சோ எனக்கு இதுல வாய்ப்பு கொடுத்து என்னையும் இது அரணத்துல ஒரு பார்ட் ஆக்குனதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க.